நடிகை ராதிகா செய்த துரோகம் தாங்கிக்க முடியாத சரத்குமார் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. அந்த மது பழக்கத்தினால அவருக்கு ஏற்பட்ட திடீர் நெஞ்சோடியால இப்போ மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டதா வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவை கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையில ஒருத்தவங்க நடிகர் சரத்குமார், ராதிகா. எத்தனையோ பேரு தமிழ் சினிமால காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சினிமாவை சேர்ந்த ஒரு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களால கடைசி வரைக்கும் ஒண்ணா ஒத்துமையா வாழ முடியல. அது மாரி நேத்து திருமணம் பண்ணி, நாளைக்கு விவாகரத்து பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அவங்க 2 பேரும் மட்டும், அதாவது நம்ம ராதிகாவும், சரத்குமாரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாலும், சினிமாவுல 2 பேரும் இதுவரைக்குமே நெறைய கதாபாத்திரங்கள ஏத்து நடிச்சாலும், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமா எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேரும் அவரோட திருமண வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ராதிகாவும் சரி, சரத்குமாரும் சரி, திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திருமணம் பண்ணி, அதுல விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு தான் 2 பேருமே காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய சினிமா கேரியரும் சரி, திருமணத்திலும் சரி, 2 பேருக்கும் இடையில எப்பயுமே எந்த ஒரு சண்டையும் சரி, கருத்து வேறுபாடும் வந்ததே இல்லையாம். சரத்குமாரும் தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவா இருந்தாரு. இப்போ அவருடைய வயது மூப்பின் காரணமா சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள ஏத்து நடிச்சிட்டு இருக்காரு. நடிகை ராதிகாவும் அதே மாரி தான். இப்படி ராதிகா, சரத்குமார் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காரு. அவரு இப்போ வெளிநாடுகள்ல படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக பெண் பார்க்கக்கூடிய வேலைகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கிடையில சரத்குமார் எப்படி சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரோ, அதே மாரி ராதிகா இந்த வயசுல தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்துல அற்புதமா மேக்கப்லாம் போட்டு ஒரு 80 வயசு கிழவி மாரியே பயங்கரமா அவங்களுடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களுடைய கதாபாத்திரம் நடிப்புக்காக இவங்களுக்கு பெஸ்ட் நாயகிங்கிறதுக்கான விருது கூட வழங்கலாம் அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். இத தொடர்ந்து ராதிகாவுக்கு மேலும் இப்போ ஒரு முக்கியமான இயக்குனருடைய படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்திலும் ராதிகா ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். ஸோ சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதிகள ஒரு 60 வயசு உள்ள ஒரு பெண்மணி எப்படி தட்டி கேட்க போறா அப்படிங்கிற மாரி இந்த படத்துல ராதிகா நடிக்க போறாங்களாம். இந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குனருக்கும் சரத்குமாருக்கும் ஏற்கனவே நெறைய சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, சரத்குமார் சில படங்கள்ல இந்த இயக்குனர் வேண்டான்னு சொல்லி அவமதிச்சிருக்காரு. அதுலேருந்து சரத்குமாருக்கும் அந்த இயக்குனருக்கும் செட் ஆகாதாம். நேரடியாவே நெறைய முறை சண்டையும் வந்திருக்கு. அப்படியாப்பட்ட இயக்குனர் கூட தான் ராதிகா இப்போ கைகோர்க்க போறாங்க. இந்த விஷயம் சரத்குமாருக்கு தெரிய வந்ததும், ராதிகாட்ட சண்டை போட்டிருக்காரு. இது மாரி அந்த இயக்குனர்கிட்ட நீ கண்டிப்பா பேசக்கூடாது. அந்த படத்த நீ நடிக்கக்கூடாது. என்ன பலமுறை அவன் அவமதிச்சிருக்கான். என்னுடைய வாய்ப்ப நெறைய தட்டி பறிச்சிருக்கான் அப்படின்னு சரத்குமார் சொல்லியிருக்காரு. ஆனா ராதிகா அதெல்லாம் எதையுமே காதுல வாங்கவே இல்ல. சினிமாங்கிறது ஒரு தொழில். இதுல உங்களுக்கு சில பேர் பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக நானும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் இந்த படத்துல நடிக்க தான் போறேன் அப்படின்னு ராதிகா இப்போ இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. கமிட் ஆனது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஷூட்டிங்காக இப்போ அவங்க வெளி மாநிலத்துக்கு போயிருக்காங்க. வெளி மாநிலத்துக்கு போன அவங்க கிட்டத்தட்ட டெல்லியில இருக்கக்கூடிய தாஜ்மஹால் முன்னாடி நின்னு ராதிகாவும் அந்த இயக்குனரும் சில புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள ராதிகா அவங்களுடைய ஸ்வீட் மெமரின்னு சொல்லி அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் பதிவிட்டிருக்காங்க. அத பார்த்த சரத்குமார் பயங்கரமா மன வருத்தத்துக்குள்ளாயிருக்காரு. இப்படி இவ்வளவு தூரம் நான் சொல்லியுமே என் பேச்ச கேட்காம, அந்த இயக்குனர் கூட படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க கூட சேர்ந்து இப்படி வெளியில சுத்துறத உன்னுடைய ஸ்வீட் மெமரி அப்படின்னா, அப்போ நான் யாரு? அப்படின்னு சரத்குமார் ராதிகாட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ராதிகாவுடைய மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்ட சரத்குமார், இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு இந்த வயசுல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த ஒரு 10, 15 நாட்களா சரத்குமார் பயங்கரமா குடிச்சிருக்காரு. இந்த குடி போதையில திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயி, நெஞ்சு வலி ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சரத்குமாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் துயரம் தமிழ் சினிமாவ ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.